வணக்கம். இரவோடு இரவாக ராசா அதிரடி கைது செய்யப்படுகிறார். முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட ஒற்றை கையெழுத்தால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த 3 வாரங்களாக ராசா அவர்கள் உரிமையில் முதல்வர் விஜய் அவர்களை பற்றி அவதூறாக பொது மேடைகளில் பேசி வருகிறார். ஆபாசமாகவும் பேசி வருகிறார். சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் ஓட்டம் பிடித்த நிலையில் அது தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக கருதிதான் நாங்கள் சென்றோம் என்றும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வது அப்படிப்பட்ட ஒரு குற்றம் கிடையாது என்றும் சமீபத்தில் ராசா அவர்கள் மேடையில் பேசியிருப்பார். அதாவது, மக்கள் உங்களை எதற்காக சட்டமன்றத்திற்கு அனுப்பியுள்ளார்கள்? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை சட்டசபையில் கூறி அதை தீர்த்து வைக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும். ஆனால் பார்ட்டி ஃபண்ட் என்று கூறிய அடுத்த நொடியே சட்டசபையிலிருந்து ஓடுவதும், செந்தில் பாலாஜி கரூர் வழக்கு பற்றி பேசும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்கில் சிக்கிய பிரச்சனைகளுக்கு முட்டுக் கொடுப்பதும் தான் திமுகவின் வேலையாக சட்டசபையில் இருந்தது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் நடிகர் என்ற ஒரே காரணத்தினால் அவரை அவதூறாக பல்வேறு ஆபாசமான வார்த்தைகளையும் சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்கள் இருப்பதற்கே தகுதியில்லை என்பதற்கேற்ப ராசா அவர்கள் பேசியிருப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டது. மேலும் தற்பொழுது ராசா அவர்கள் இத்தகைய கருத்தை தற்பொழுது தவேகாவின் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் தொடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 24 புகார்கள் தொடுக்கப்பட்ட நிலையில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது ஆதாரங்களுடன். தற்பொழுது முன்ஜாமீன் இதற்கு முன்னால் ராசா அவர்கள் முன்கூட்டியே பெற்றுள்ளார். ஆனாலும் கூட முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பற்றி பொதுவெளியில் அவதூறாக பேசியதன் காரணமாகவும் ஆதாரமற்ற செயல்களில் பேசியதாகவும் ராசாவின் மீது நடவடிக்கை எடுக்க உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்திலும் நேரடியாக கடிதங்கள் மற்றும் புகார்களையும் கொடுத்துள்ளனர். ராசா அவர்கள் அடுத்த கைது என்றால் நிச்சயம் திமுகவில் பெரும் புள்ளிகளை எந்த ஒரு பயமும் இல்லாமல் கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார் என்றால் முதல்வர் விஜய் அவர்கள் கிளீனாக இருக்கிறார், அவரது செயல்பாடுகள் யாருக்கும் அடிபணியாமல் இருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. லண்டனில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பொழுது செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, பொன்முடி, ராசா உள்ளிட்டவர்கள் சிறையில்தான் இருப்பார்கள், அறிவாலயத்தில் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் தற்பொழுது அரசியல் களத்தில் வெளியான பரபரப்பான செய்தியாக நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ராசா அவர்கள் எப்படி இருந்தார் தெரியுமா? ஒரு காலத்தில் நீலகிரியில் அவரது வாழ்வாதாரம் என்பது ஒரு நாளைக்கு 300 ரூபாய் என்பதை மிகப்பெரிய அளவில் கடினம்தான். திமுகவில் இணையும் பொழுது அவர் சைக்கிள் ரிக்ஷாவில் தான் வந்தார். ஆனால் இப்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான பணக்காரர் பட்டியலிலும் அவரது மகள் லண்டனில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படிப்பதற்கு வசதிகள் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகள் எல்லாம் பொதுமக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ராசா அவர்களது செயல்பாடுகள் அனைத்தும் சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வெளியானது. கலைஞரின் மறைவிற்கு பிறகு முழுவதும் கனிமொழிக்கு வந்துவிடும், அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஆளுமையாக நான் வருவேன் என்று பேசியிருப்பார். ஆனால் இப்பொழுது ஸ்டாலின் அவர்களது பதவி அதிகாரங்கள் அனைத்தும் ராசாவிற்கு அந்த ஆடியோ வெளியானதன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் ராசாவை சற்று ஒதுக்கியே வைத்துள்ளார். கடந்த 2 வாரங்களாக தேர்தல் தோல்விற்கு பிறகு ராசா அவர்கள் மீண்டும் திமுகவில் முக்கிய நபராக வர வேண்டும் என்பதற்காக, ஸ்டாலின் அவர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக முதல்வர் விஜய் அவர்களை இப்படி பேசுவது முறையற்ற செயல். திமுகவின் செயல்பாடுகள் நல்லதாக இருந்தால் மக்கள் வரவேற்பார்கள். திட்டமிட்டு தவேகாவை குறிவைத்து அவதூறுகளையும் ஆபாசமான வார்த்தைகளையும் பேசிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் ஒருபோதும் மீண்டும் ஆளும் கட்சியாக வருவது கடினம் என்ற செய்திகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு, 2G வழக்கு போன்றவைகள் விசாரணை நிலுவையில் தான் இருக்கிறது, முடியவில்லை. 2G வழக்கில் மிகப்பெரிய அளவில் ராசா அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கே ஒரு தடையாக இருந்தார் என்றும் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த வழக்கு எல்லாம் விசாரணை செய்ய தமிழக அரசு அனுமதி வழங்கிவிட்டால் அமலாக்கத்துறை உடனடியாக துரிகரமாக தமிழக
அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக எப்ப வேண்டுமானாலும் ராசா அவர்கள் அழைக்கப்படுவார். தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வழக்கை விசாரணை செய்ய கையெழுத்து போட்டு விட்டதாகவும் ராசாவை எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்றும் இரவில் வந்த செய்தியால் தற்பொழுது அறிவாலயம் அதிர்ச்சியடைந்துள்ளது. ராசா அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொண்டால் கனிமொழி அவர்கள் அதிர்ச்சியடைவார். தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்து கையெழுத்து போட்டு இருப்பதாகவும் முதல்வர் விஜய் அவர்களை பற்றி பொது மேடையில் பேசி தற்பொழுது வசமாக சிக்கியுள்ளார் ராசா அவர்கள். வருகின்ற இடைத்தேர்தலில் நிச்சயம் 7 இடங்களில் 1 இடங்களை கூட திமுக கைப்பற்றாது. மக்கள் திமுகவின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அது எப்படி? 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சியில் மக்கள் இன்னமும் ஏழையாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் திமுகவின் அமைச்சர்களாக இருந்தவர்களும் எம்எல்ஏவாக இருந்தவர்களும் ஏன் நகர செயலாளராக இருந்தவர்களது பொருளாதாரமும் அவர்களது சொத்துக்களும் எப்படி உயர்ந்தது என்ற கேள்விகளை தற்பொழுது தாவேகாவின் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் பொதுமக்களிடம் கேட்கக்கூடிய அளவிற்கு முன்வைக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் சாதகமாக தாவேகாவிற்கு இருக்கிறது. ஆனால் அதை தங்களுக்கு ஒட்டுமொத்தமான தவறான செயல்பாடுகள் இருப்பதன் காரணமாகத்தான் பதில் கூற முடியாமல் சட்டசபையிலிருந்து ஓடுகிறார்கள். தாவேகாவின் ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு துறைகளிலும் நடைபெற்ற ஊழல்களை சரி செய்வதற்கும் பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்வதற்கும் தனி IAS அதிகாரிகளையும் நியமித்துள்ளார். 34 கேபினெட்களுக்கு 34 IAS அதிகாரிகளை தனியாக செயல்படுத்துவதற்கும் தவறுகளை சுட்டிக்காட்டி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் இதற்கு முன்னால் ஊழல் செய்த அனைத்து தகவல்களையும் சேகரித்து ஒவ்வொரு வாரமும் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்களது கையில் IAS அதிகாரிகள் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, அடுத்த பொன்முடி, KN நேரு, தற்பொழுது ராசா இவர்களது பெயரும் வரிசையாக இருக்கிறது. ராசா அவர்கள் MPயாக இருந்தாலும் கடந்த 2G வழக்கு முறைகேடில் அவர் சிக்கிய அனைத்து ஆதாரங்களும் தமிழக அரசு முறையாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் இந்த முறை அனைத்து ஆதாரங்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சமர்ப்பித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் IAS IPS அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் கிட்டத்தட்ட ராசா அவர்கள் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய தேதியையும் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடப்படும். 2G வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தால் அது திமுகவிற்கு எந்த பெரிய அளவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? மத்தியில் தற்பொழுது பாஜகவிற்கும் ஆதரவு இல்லை, அதே சமயம் காங்கிரசிற்கும் ஆதரவு இல்லை என்ற காரணத்தினால் இரு கட்சிகளும் திமுகவை காப்பாற்ற முயற்சிக்காது. ஆளும் திமுகவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்து கொள்ளலாம். எதிர்க்கட்சியாகத்தான் இருக்கிறார்கள். அதுவும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இல்லை. மக்கள் முழுவதுமாக புறக்கணித்து விட்டார்கள். இதனால் திமுகவில் அடுத்தடுத்த கைது நடவடிக்கை ஊழல் செய்தவர்கள் சிறையில் அடைக்கும் வரை ஓயாது என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை ராசாவின் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை என்ன செய்யலாம் என்பதை மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.